அச்சு அசலாக நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைவ சுக்கா. இதை செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பலாக்காய் எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 துண்டு பட்டை, 2 துண்டு லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இது கூட திரும்பவும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்ச அந்த பலாக்காய் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1-2 உடைச்ச மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சைவ சுக்கா ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.